ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நாள் நான் வீடியோ போகணும்னு நினச்சேன். ஆனால் எல்லா சாமானும் காலையில தான் நான் வாங்கினனால இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி 3:30க்கெல்லாம் முடியுது சதுர்த்தி நட்சத்திரம். அதனால பூஜை நான் காலைல ஒன்று பண்ணிட்டு அப்புறம் 6 மணிக்கு தான் நான் இந்த வீட்டு வழக்கப்படி பண்ணுறது வழக்கம். இப்போ நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன வாங்கணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மண் விநாயகர் தான் வாங்கினேன். ரொம்ப வருஷம் வச்சு நான் மண்ணில் விநாயகர் வாங்கின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த கவர் பார்த்தீங்கன்னா 21 இலை விநாயகருக்கு போடுவாங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது வித்தாகன்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். என்னென்ன இலைன்னு எனக்கு இப்போதைக்கு ஒழுங்காக தெரியல. ஆனால் அர்ச்சனைக்காக நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வில்வம் என்னென்னமோ இலையெல்லாம் இருக்குது. என்னன்னே தெரில. இந்த இலையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வேற இருக்குது. முள்ளு செடி மாதிரி அது இது மாதிரி வெத்தலாம் இருக்குது. இது என்னென்னு எனக்கு ஒழுங்காக தெரில. ஆனால் இது அர்ச்சனைக்காக இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று உதிரி பூ வாங்கினேன். இன்னைக்கு கௌரி கணபதி பூஜைக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஜாதி மல்லி வாங்கினேன். அந்த ஜாதி மல்லி பூ கட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்தும் விநாயகருக்காக வாங்கியிருந்தேன். மறிக்கொழுந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர்லேயே ஒரு சின்ன விநாயகருக்கு கதம்பம், அப்புறம் பெரிய விநாயகருக்கு தாமரை மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இத்தனோடு தான் வாழை மரம். இதுதான் 10 rupees பேர்னு வாங்கினேன். இது இந்த மாதிரி இவரும் இந்த வருஷம் ஒரு நியூ விநாயகர் தான். இவரு மாதிரி சின்ன விநாயகர் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். க்யூட்டாக இருந்துச்சுன்னு இது 2 வாங்கினேன். அது பேர் 10 rupees. இவரும் ஒரு விநாயகர். இவர் யானை மேலே உட்காந்த மாதிரி இருப்பாருன்னு இவரும் ஒன்று தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த தென்னங்கீத்து தோரணம் நிறையா வாங்கினேன். ஆனால் எல்லா இடத்துலையும் ஹேங் பண்ணிட்டு இப்போதைக்கு 2 தான் நான் வச்சுருக்கேன். 3 தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் நான் ஹேங் பண்ணிட்டேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் நான் காட்டுறேன். அடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல், அதுவும் 2 கட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ. இதுவும் பார்த்தீங்கன்னா 21 இலை சொன்னல, அதே மாதிரி 21 வகை பூ இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் சங்குப்பூ இருக்குது. அப்புறம் இது என்ன பூன்னு தெரில. அப்புறம் கோழிக்கொண்ட பூ இருக்குது, அரளிப்பூ இருக்குது, அப்புறம் மரு இருக்குது. அது மாதிரி நிறைய பூக்கள் இதுக்குள்ளே 21 வகை பூ இருக்குன்றாங்க. அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ மல்லிப்பூ இது இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் மல்லிப்பூ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு குடம் ஒன்று வருஷம் வாங்குவேன். விநாயகர் வாங்கினா இல்லையோ ஒரே ஒரு குடம் வீட்டில் இருக்க விநாயகருக்காக வாங்குவேன். அந்த குடையும் ஒன்று. நெக்ஸ்ட்டு மாயிலை 2 கட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வெத்தலை பாக்கு வைக்கணும்ல, அதனால வெத்தலை பாக்கு. நெக்ஸ்ட்டு பொரி. அப்புறம் அதில் எல்லாம் கொட்டை ஐட்டம் உள்ளேயும் இருக்குது. கடலை ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் படைக்க. அப்புறம் எல்லா பழமும் வச்சுருக்கேன் இதுக்குள்ள. அப்புறம் பெரிய 2 வாழை மரம். இது வாசல்லையும் விநாயகர் பக்கத்துல வைக்கிறதுக்காக இது 4 வாங்கியிருக்கிறேன். 2 பேரு. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வீடியோ என்னைக்கு வருதுன்னு தெரில. நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஓகே, பாய்.